போறேன் அத்தை. உங்க கண்ணு முன்னாடியே வரல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அத்தை. என்ன பேச போற? அத்தை, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்ன ஏன் அத்தை இவ்வளவு வெறுக்கிறீங்க? நான் அப்படி என்னத்த தப்பு பண்ண? நீங்க நினைக்கிற மாதிரி நான் சிபியையும் மாமாவையும் தூண்டி விடல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நடந்த இன்சிடென்ட் எல்லாம் வச்சு அவங்களே ஒண்ணு முடிவு பண்ணி உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. அதுக்கு நான் காரணம் இல்ல அத்தை. எப்பவுமே நான் உங்களுக்கு பிடிச்ச மருமகளா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்காம என்ன விரோதி மாதிரி வெறுத்து ஒதுக்குறீங்க. உங்க அண்ணா அண்ணிய உங்களுக்கு பிடிக்கும், அத நான் தப்பு சொல்லல. இந்த குடும்பத்துல உங்களுக்கு இருக்கிற பெரிய உறவு அவங்கதான். இத்தனை வருஷமா தங்கச்சி கூடவே யாரும் சப்போர்ட்டாவே இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம குடும்பத்துக்கு எதிரா உங்களை திருப்பி விடுறாங்க. என்ன நீ என் அண்ணனை பத்தியே தப்பா பேசுறியா நீ? அத்தை, நான் சொன்னதெல்லாம் தனியா யோசிச்சு பாருங்க. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. நீங்க இப்படி மாறினதுக்கு காரணமே அவங்கதான். சிபி சொன்னதை கேட்டீங்கல்ல, மாமா சொன்னதையும் கேட்டீங்கல்ல. அத்தை, முதல்ல ஒரு பொண்ணுக்கு புருஷன் புள்ளதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் அண்ணன் தம்பி மத்த உறவு எல்லாமே. ஆனா அத்தை, நீங்க உலகமா நினைக்கிறது இவங்க 2 பேரும் மட்டும் தானே. அத நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க இப்படி பண்றதுனாலதான் அவங்களும் உங்களை வெறுக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு வேணுமா? அவங்க கிட்ட வெறுப்ப சம்பாதிச்சு என்ன சாதிக்க போறீங்க? வாங்கம்மா வாங்க. அத்தை, குழம்பா சுக்காவா? ரெண்டும் தான் பண்ணணும். 2 கிலோ எடுத்துக்கலாம். பாய், இலை ஆட்டுக்கறியா 2 கிலோ. குழம்புக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாவும் சுக்காவுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாவும் கட் பண்ணி கொடுங்க. கறி முத்தலா இருக்க கூடாது. அப்புறம் வேகிறதுக்கும் நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. சரிங்கம்மா. அப்புறம் நல்லி கொஞ்சம் தனியா ஒரு 1/2 கிலோ போட்டு கொடுத்துருங்க. சரி. சிபிக்கும் சேதுவுக்கும் நல்லி மசாலானா ரொம்ப பிடிக்கும். இந்த ஈரலும் தனியா ஒரு 1/2 கிலோ கொடுத்துருங்க. சரிம்மா. ஈரல் யாருக்கு? தமிழும் வர்ஷினியும் ஈரல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தான். ஓ. எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 4200 ரூபாமா. 4200 ரூபாவா? என்ன பாய், வாரம் உங்க கடையில வாங்குறதுதான். முத்தமான ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க எங்க வீட்டுல இருந்துதான் வராங்க. இப்படி விலை சொல்றீங்க? அப்படியாம்மா? ரெகுலர் கஸ்டமருக்கும் ஒரே விலை தானா? சரிங்கம்மா, 4000 ரூபாய் கொடுங்கம்மா. கொழுப்பு போட்டீங்களா? கொழுப்பு வேணும்னு நீங்க கேட்கலையம்மா. கேட்கணுமா? என்ன பாய், கொழுப்பு போடாம குழம்பு நல்லா இருக்குமா? நீங்க எல்லா கவர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பு எடுத்து போடுங்க. 4 கிலோ வாங்கியிருக்கோம்ல. சரிங்கம்மா. மீனாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? இத்தனை நாளா நான் மீனாவை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டேனே. இந்தாங்கம்மா. சொல்லுங்க சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. ஆனா சாப்பிடுற மாதிரி வாங்க. சமையல் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி, வாங்க வாங்க. யாரு ஜனமா போன்ல? அமைச்சர் வீட்ல இருந்து பத்திரிக்கை வைக்க வராங்களாம். அதான் சாப்பாட்டுக்கு வர சொல்லிருக்கேன். குழம்பு இது ஓகே. சாப்பாடு மட்டும் இன்னும் ஒரு படி வச்சுட்டா அவங்களும் வர்றதுனால இன்னும் ஒரு 2-3 டிஷ் சேர்த்து செஞ்சிருவோம். எல்லாம் பார்த்து செஞ்சிடலாம். இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அத்தை, அத்தை, நீங்க ஒரு மிளகு கறி பண்ணுவீங்கல்ல, அதுவும் பன்னீர்லயே பண்ணுவீங்கல்ல, அது எப்படி பண்ணணும்னு சொல்லித்தாங்க அத்தை. என்னது?
மீனா சமைப்பாளா? என்ன ஜனமா இப்படி கேட்டுட்டீங்க? அத்தை செம்மையா சமைப்பாங்க. அதுலயும் அந்த மிளகு கறி, பா, சான்ஸே இல்ல. நான்வெஜ் அந்த பன்னீருக்கு தோத்துருன்னா பாத்துக்கங்களேன். அதுவும் அரைச்ச மசாலால ஒண்ணு செய்வாங்க பாருங்க, பா, சான்ஸே இல்ல. அப்புறம் ஜனாமா ஈரல்ல கூட ஒரு டிஷ் பண்ணாங்க. அத்த, அது பேர் என்ன? அது பேரு கூட நான் மறந்துட்டேன். அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு ஜனாமா. என்ன மீனா, என்கிட்ட சொல்லவே இல்ல? அன்னைக்கு சாப்பிடும்போது கூட நீ சொல்லவே இல்லையே. நான் கூட அதெல்லாம் மொத்தமா தான் சமைச்சான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு நீ சமைச்சு தந்திருக்கியா? செஞ்சிருக்கேன். அந்த கோவக்காய் வேர்க்கடலை வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு, தயிர்ல பச்சடி பண்ணா அதை நீங்க விரும்பி சாப்பிடுவீங்களே, அதெல்லாம் நான் பண்ணதுதான். எனக்கு இத்தனை நாளா இது தெரியாது மீனா. ஜனாமா இது மட்டும் கிடையாது, சைனீஸ், இட்டாலியன், கான்டினென்டல்னு எல்லாத்தையும் செய்வாங்க. அதுக்கு கிளாஸ் எல்லாம் கூட போயிருக்காங்க. சாஸ் எல்லாம் கூட வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜனாமா. வெரி குட் மீனா, சூப்பர். அப்போ நீ அந்த மிளகு பன்னீர் பண்ணிடு. வெஜ் நான்வெஜ் எல்லாமே பண்ணிடலாம். நானும் உன்கிட்ட கத்துக்கிறேன். ஐயோ அத்தை, என்ன இது? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். வாங்க. என்ன மீனா? வேணா அண்ணே. நீ வேற மீனா, மினிஸ்டர் வீட்ல இருந்து சாப்பிட வராங்களாம். இந்த சமையலை கெடுத்து விட்டாதான் அவளை காலி பண்ண முடியும். ஜனாமா அவளை திட்டுவாங்க, அவளுக்கு கெட்ட பேர் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்துக்காக எவ்வளவு நாள் நாம காத்துக்கிட்டு இருந்தோம். நான் உனக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல அண்ணே, எனக்கு நீங்க இப்படி எந்த நல்லதும் பண்ண வேணாம். என்ன மீனா, நீ உன் மருமக பக்கம் மாறிட்டியா? என்ன, அவளை ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. அவ என்னமோ பண்ணிட்டு போறா, விடுங்க. இந்த மாதிரி அவளை குறுக்கு வழியில காலி பண்ண வைக்கிறது நல்லதில்ல. அதுவும் மினிஸ்டர் வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்க. அந்த நேரத்துல சாப்பாடு தப்பாச்சுன்னா அது எல்லாருக்குமே தப்பா இருக்கும். என்ன மீனா, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல அண்ணி, இப்பதான் நான் தெளிவா மாறி இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல என்னை உசுப்பி விடாதீங்க. அவளுக்கும் எனக்குமான பிரச்சனைய நான் தனியா பாத்துக்கிறேன்.